ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மழை ஓய்ந்தாலும் வெள்ளம் வடியாத நிலையில் குடிநீருக்காக மக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு டிராக்டர்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. விஜயவாடாவில் பெருமழை வெள்ளத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை ஓய்ந்த பின்னும் பல பகுதிகளில் வெள்ளம் வடியாததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணா நதிக்கரையோரம் உள்ள கீதா நகர், ராமலிங்கேஸ்வரர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விஜயவாடாவில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பகுதியாக அஜித் சிங் நகர் மாறியது. இங்குள்ள நூற்றுக்கணக்கான குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. மக்கள் குடிநீர் இல்லாமலும் உணவு கிடைக்காமலும் தவிக்கும் நிலையில் அரசு சார்பில் உணவு, குடிநீர் கொண்டு செல்லும் பணிகள் இரவு பகலாக தொடர்கின்றன. இதற்காக விஜயவாடாவுக்கு மாநிலம் முழுவதிலுமிருந்து அதிகாரிகள், ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். நிவாரணப் பொருட்கள் எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது என்பதை அறிய குடிநீர் பாட்டில்களை கொண்டு செல்லும் டிராக்டரில் பயணித்தோம். விஜயவாடா நகரிலிருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட குடிநீர் பாட்டில்கள் ஏற்றப்பட்ட டிராக்டர் வெள்ளம் பாதித்த இடத்திற்கு செல்ல தொடங்கியது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இரவு நேரத்திலும் டிராக்டரில் கொண்டு செல்லப்பட்டு குடிநீர் பாட்டில்கள் விநியோகம் செய்யப்பட்டன. புதிய தலைமுறை களத்தில் சென்று மக்கள் படும் பாதிப்புகளை நேரடியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது விஜயவாடாவில் இருக்கக்கூடிய ஓல்டு RR பேட்டை எனக்கூடிய பகுதி. இங்கு தற்பொழுதும் மழை நீர் இன்னும் வடியாததால் பொதுமக்கள் படகுகள் மூலியமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் வீடுகளில் முடங்கியுள்ள பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் அந்த டிராக்டர் வாகனத்தில் தான் நாம் தற்போது ஏறி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த பகுதி முழுவதுமே மழை வெள்ளம் இன்னும் தேங்கி நிற்கிறது. பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு தண்ணீர், குடிநீர் மட்டுமில்லாமல் பால் பாக்கெட், மேலும் உணவுப் பொட்டலங்கள் போன்றவை தொடர்ந்து அரசு மூலமா வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதுபோன்ற ஒரு வாகனத்தில் தான் குடிநீர் ஏற்றிச் செல்லக்கூடிய வாட்டர் பாட்டில் வாகனத்தில் இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இதற்காக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அதிகாரி நிஷாந்த் தலைமையிலான 10 பேர் அடங்கிய பணியாளர்கள் வீடு வீடாக சென்று குடிநீர் பாட்டில்களை வழங்கினர். மாலை பொழுதில் தொடங்கிய டிராக்டர் பயணம் இரவு முடிந்தது. டிராக்டரில் இருந்த அனைத்து குடிநீர் பாட்டிலும் மக்களை சென்று சேர்ந்த நிம்மதியோடு நிஷாந்த் தலைமையிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கும் குழுவினர் மீண்டும் தங்கள் பணியை தொடர கிளம்பினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.